கைக்கு என்ன சொன்னான் வால்மீகி, என்னடா பரதா என்னமோ அப்பா அப்பான்னு சின்ன குழந்தை மாதிரி பறக்கிறைய, அப்பா அங்க எங்கன்னு ஈ எறும்பு ஆடு மாடெல்லாம் வயசானா அங்க போகும், உங்க அப்பாவும் போயிட்டான்டா. ஜகதிஹி சர்வபூதானாம் தம் கதிந்தே பிதாகதா, யாகதிஹி சர்வபூதானாம் தம் கதிந்தே பிதாகதா. அதனாலதான் ரிஷிகள்லாம் பரலோகத்துக்கு தானங்கரங்கள்லாம் நீ இருக்கிற போதே பண்ணிவிடுறா, பய பண்ண மாட்டான். அவன் கைகை பார்மூல உற்சாகமா இருக்கா, அவன் சந்தோஷமா பேசுறா, அப்படி சொல்றாள்னு. அவன் யாகத்தி சர்வபூதானாம்ங்கிறாள். ராஜாவே ரங்கநாதனை பூஜை பண்ணின புண்ணிய புருஷன், அவன் 60,000 வருஷம் கிருஷ்ண துளசி எடுத்து காம்பாஞ்சி அர்ச்சனை பண்ணின புண்ணிய புருஷன், அவனுடைய மரணத்துக்கு இவன் கண் கலங்காமல் அவன் எல்லாரும் போன ஊருக்கு போட்டாடா அப்பா, என்னமோ விம்மரையடான்னு கேட்டாள். யாகதி சர்வபூதானாம் தம் கதிந்தே பிதாகதா. அந்த ஊருக்கு உங்க அப்பாவும் போயிட்டாள். அவர் இனிமே போனது நல்லது இல்லையா? அவர் ராஜாவா இருந்தாச்சு, மகாத்மாவா இருந்தார், ஒரு விதமான குறவில்லாம சகல இந்திரியங்களும் அவருக்கு சரியா இருந்தது. யஜ்ஞங்கள்லாம் பண்ணினார், பெரியவாள்லாம் நல்லவன்னு ஒப்புத்துண்டாள். அவர் போனது நல்லது இல்லையாங்கிறாராம். ராஜா மகாத்மா தேஜஸ்வி சாதுக்கள்லாம் நல்லவன் நல்லவன் சொல்லி நல்ல பேரோட அவர் போனது நல்லது இல்லையா சொன்னாளா. உடனே பரதன் கீழ் விழுந்து கதறினாளா, அப்பா காலம் ஆயிட்டாளான்னு. என்ன அப்படி அவன் நினைப்பதற்கே இடமில்லாமல் இங்க இருந்து பட்டு பீதாம்பரம் முக்தாகாரம் எல்லாம் அனுப்பிச்சுட்டதுனால அப்பாவுக்கு தலையை வலி இருக்கும் கூட அவன் நினைக்க இடமில்லை. அப்படி இருந்துட்டாள். கீழ் விழுந்து பிறண்டு அழுதாள், கதறினாள்.